வணக்கம். இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சு கைங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் இங்கே சாமி பாட்டு ஓடுது, கந்த சஷ்டி கவசம் ஓடுது மங்களகரமாக. சுப்ரமாதம், சாரி, இஷ்டத்துக்கு வாயில் சொல்லிட்டேன். கணேஷ் as usual சமைச்சு வச்சுட்டாங்க. நீ டாக்டர்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்குங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஆக்டிவிட்டி பேராகிளைடிங். ஸோ ஒரு மலை மேலே போய் அந்த மலை மேலே இருந்து நம்ம பேராகிளைடிங் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் நடுக்குது தான், பட் இருந்தாலும் ஓகே. நம்மளோட ஹோட்டலுக்கு வெளியே உள்ள வியூ காட்டுறேன். இது வந்து காலையில் 6:45. எவ்வளோ வெயில் அடிச்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அதுதா 6:45 அடிக்கிற வெயில் பாருங்க. வாங்குது, ஃபுல்லாக விடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி 5 விடிஞ்சிரும், 5 மணிக்கெலாம் ஃபுல்லாக விடிஞ்சிரும். ஸோ ரத்தம் திரும்பிக்கிறாங்க, ரத்தம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பிக்குது ரத்தோக்கு. சமையல் ஓடுது. What is the cooking of the day? Maggi curry. ஈமி. இதுதான் செஃப் கேசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதோட கிளம்புவோம். அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே, பார்க்க போனால் இன்றைக்கி நம்ம வந்துட்டு பேராகிளைடிங் போயிருக்கணும். பேராகிளைடிங் லாஸ்ட் மினிட்ல இப்போ காலையில் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கானுங்க. இந்த மாதிரி ரொம்ப காற்று காரணத்தினால கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி கேன்சல் ஆகிடுச்சு பேராகிளைடிங். ஸோ அதனால் இப்போ உட்காந்து நம்ம டாக்டர் தான் நினைக்கிறேன் வேறு பிளான் போடுவாங்க எங்கே போகிறதுன்னு. ஸோ இப்போ நானும் டாக்டரும் வந்துட்டு மினரல் வாட்டர் வாங்கிறதுக்கு ஒரு கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். ருக்குமணி மினி மார்க்கெட்டு போயிட்டு மினரல் வாட்டர் வாங்கி கைங்கள்கிட்ட கொடுத்துட்டு, பக்கத்துலேயே கடல் பாருங்கள், டவுன்லேயே கடல். ஸோ மினி மார்க்கெட்டுக்கு போயிட்டு தண்ணி வாங்கி கொடுத்துட்டு அடுத்த பிளானை வந்து போட வேண்டும். மேபி சிட்டி டூர், லெட்ஸ் see how. வெள்ளைக்காரங்க அடித்து விரட்டியதுங்க பாருங்க. வெள்ளைக்காரங்க ஒடியாரானுங்க சராவையும் தயாவும் பார்த்து அப்படி நின்று இருக்குங்க பாருங்க. பழம் சாப்பிடுங்க. வெள்ளைக்காரன் ஒடியாரான் அதுங்களை பார்த்து. Doors opening. Elevator going down. Doors closing. நாங்கள் கீழே போய் தண்ணி வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே அங்கேருந்து கால் பண்ணிட்டானுங்க இருக்குது அப்படின்னு. ஸோ கணேஷ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க போல இருக்குது. போய் போய் அந்த இடத்த செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா இல்லையா, சேஃபா இல்லையா அப்படின்னு. தென் ஒன்றே நம்ம டிசைட் பண்ணுவோம். இன்னொரு சேஞ்ச் பிளானில் இன்றைக்கி வேணாம், நாளைக்கு மாற்றி கொடுக்குறனால அதே எடுத்துக்குவோம் அப்படின்னு. வேறு இடத்துல போய்ட்டு செய்ய வேணாம், ரிஸ்க் வேணான்னு சொல்லி இப்போ திருப்தி இன்றைக்கி கேன்சல் பேராகிளைடிங். ஸோ இன்றைக்கி வந்து இன்னொரு டேபிள் டாப் மவுண்டன் போக போகிறோம். இப்போ டேபிள் டாப் மவுண்டனுக்கு வெதர் அழகாக இருக்குது. ஓகே, டேபிள் டாப் மவுண்டனுக்கு போகிறோம். இப்போ டெக்ஸி ஏறுறோம். ஹோட்டலுக்கிட்ட இருந்து ஏறலாம், கொஞ்சம் ஸ்பீஸ் பண்ணிக்குவோம். இடம் இருக்கா? இதோ இங்கே 4 பேர் முன்னுக்கு உட்கார போகிறோம். ஐயோ,
கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு கேளா ஓகேவா? ஹலோ சூப்பர். நீங்கள் என்ன கதை சொல்லுங்கள், கதை ஏதாவது. ஓகே சரி, இன்றைக்கு வந்து பல ஆக்டிவிட்டீஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, வெதர் காரணங்களால், வானிலை காரணங்களால் ஸோ செய்ய முடியுமான்னு தெரியல. ஓகே, ஸோ ஏதாவது செய்ய முடிஞ்சதுன்னு சொன்னாக்கா ஏதாவது நம்ம வந்து பேராகிளைடிங் கேன்சல் பண்ணியாச்சா? அடுத்தது என்ன ஓனு? இப்போ வந்து டேபிள் மவுண்டன். ஓகே, டேபிள் மவுண்டன். சரி, மேசமலை. ஸோ அதுக்கு போகிறோம். அது எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. அங்கே போனால் தான் தெரியும். மேச மேலே ஏறணுமா, எது மேலே ஏறணும்னு, நாற்காலி மேலே ஏறணுமா. ஓகே, இருந்த போதிலும் நம்ம டாக்டர் வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம் தெரியுது முகத்தில். அவர் காலையில் நடுரத்தில் தூங்கும் போது கூட பேராகிளைடிங் அப்படிதான் சொல்லுது. ஸோ ரொம்ப ஆர்வமாக இருந்தார். இருந்த போதிலும் சாமி இந்த கை வானிலை காரணங்களால என்ன சொன்னாரு, நான் சாமி கை விடலையா? இல்லை, அவனுக்கு பின்னாடி மலையை பாருங்க, மலை மக்களே பின்னாடி பாருங்க, மேலே பாருங்க, மேலே பாருங்க. இதான் லைட். இங்கே உள்ள டவுன்ஷிப்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. சரி, இந்த இடத்துல ஒரு வீடு வாங்கினா சூப்பராக இருக்கும். சின்னதாக ஒரு வீடு வாங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன வீடு நல்லா இருக்கு. மவுண்டன்ல வீடை கட்டியிருக்கானுங்க பாருங்க. ஆமாம், நீங்கள் செட் பண்ண வேண்டியதான் நடத்துவங்க. சின்ன வீடையா? இல்லை, ஒரு வீடு சின்னதாக. ஒரு வீடு எல்லாம் ஒரு வீடு, அதாவது உண்மையான வீடு. தப்பா அதை நினைச்சுக்காதீங்க, உண்மையான வீடு. நாங்களும் முன்னுக்கு காமிங்க, முன்னுக்கு பாருங்க, பாருங்க இவ்வளோ அழகா இருக்கு. முன்னுக்குள்ள வீடுங்க பாருங்க, எல்லாம் மலையில இருக்கு. அப்படியே காமிங்க, முன்னுக்குள்ள வீடுங்க, மலைப்பகுதியில் உள்ள வீடுங்க. இதே வந்து மலைப்பகுதியில் உள்ள மலேசியாலையா இருந்துச்சுன்னா எந்த நேரத்தில் மழை பெஞ்சதுன்னா சரிஞ்சு விடுவோம்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துல வந்து ஓகே, தைரியமாக தங்கலாம். ஏன்னா இது வந்து கல் மவுண்டன், பாறையில் வந்து ஒரு பாறையை கொடைஞ்சி இவனுங்க வந்து வீடு கட்டியிருக்கானுங்க. வியூ நல்லா இருக்கலாம், கண்ணு தான் பத்தலை. விடுங்க சரியான வியூ, நல்ல வியூலாம். எல்லாம் பெருசா இருக்கு மலை மேய்தல். மழை பாருங்க, ஜோக்கா இருக்கு. ஃபுல் கேப் டவுன் தெரியுது. இது வந்து கேபிள் கார் இருக்குது பாருங்க, கேபிள் கார் போகுது தெரியுதா? கேபிள் காரில் ஏறி அந்த மலை மேலே போய் எங்கேயோ போகுது. அந்த மலை வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன், சீலாப்னா. ஆமாம், அது வரைக்குமா போகுது? அந்த மலை வரைக்கும் தெரியலையே. மேலே சின்ன கோயில் மாதிரி இருக்கு ஒன்று. பொங்தாவ் கோயில் அங்கே தான் இருக்கு. பொங்தாவ் ஃபுல் வியூவில் அங்கேருந்து ஃபுல் கேப்டா. நம்ம ஹோட்டல் தெரிந்து பாருங்க. ரத்தோ ஏதோ எங்கள் சட்டையை சோப்பு கலர் காய் போட்டுருக்கு, அப்படி தெரிந்து பாருங்க. காத்திருச்சு நம்ம தங்குற ஹோட்டல். ரத்தோ, நீங்கள் உளுசலா காய் வச்சிங்களா? கீழே விழுந்துருச்சு. ஓகே, வாங்க டிக்கெட் வாங்கிடுமா? 250. எங்க அங்கே நேற்றே சொன்னானுங்க, டிக்கெட் வந்துட்டு சரியான கஷ்டமாக இருக்கும் லைனு கட் பண்ணி போகிறதுக்கு, ஏன்னா அவ்வளோ ஆள் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதான் செல்ஃப் டிக்கெட்லாம் தனித்தனியாக அந்த மாதிரி வாங்கணும் ஆன்லைனில். ஸோ கைங்க அங்கே நிற்கிதுங்க. எல்லாம் கடைகள் மேலே வரைக்கும் போகணும். இப்போ
இல்லை அந்த ஊர் எல்லாம் டூரிசமு இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நிறையா வெள்ளைக்காரவங்கலாம் இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஆர்கனைஸாக இருக்குது, சுத்தமாக ஆர்கனைஸாக இருக்குது இந்த இடம். காலையிலே உங்களை குழுவில் கொண்டு வந்து பாடி வச்சுருக்கீங்க. ஆமாம், இன்னும் குளிரும் நினைக்கிறேன். சாரி, மேலே ஏறினோட இன்னும் குளிரும் நினைக்கிறேன். நான் வேற சட்டை எடுத்துகிட்டு வரல, அதுக்குள்ளே கீழே இறங்கிட்டோம். திருப்பி போயிட்டு சட்டை எடுத்தால் டாக்ஸி வெயிட் பண்ணோம், ஊபரு, அதனால் எடுக்கலை. இன்றைக்கி என்னமோ குளிர் நடுங்க போகுது, அது மட்டும் கன்ஃபார்ம் இருப்பது போல இருக்கு. தப்பு பண்ணிட்டீங்களா டத்தோ? Okay, wow. So some of the places. Then we go one route like this to night. ஸோ பிளானிங் ஓடிக்கிட்டு இருக்கு. We can walk. ஏன்னா இன்னைக்கு பேராகிளைடிங் கேன்சல் பண்ணனால சக்குன்னு வந்து பிளானை மாற்றுறோம். So அந்த பவிலியன் சீ பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து நேரம் அப்படி போவோம். எங்கெங்க நிப்பாட்டி வாட்டர் ஃப்ரண்ட் ஈஸியாலாம் இங்கே வந்துடுவோம். வாட்டர் ஃப்ரண்ட் ஈஸியா இந்த இடம் மெயின் ஆக்டிவிட்டி. ஓகே, இங்கேருந்து திரும்பி வந்தால் we can go this route or don't do up to us. எது என்ன நடந்தாலும் ஆனால் இதுவும் பட்டத்தும் எடுத்தாலும் அவங்களோட கண்டென்ட்டில் ஆக்டிவாக இருப்பாங்க. சரியாக இருக்கும். இந்த இடத்தை பற்றி சொல்லணுமா? சொல்லுங்கள். ஓகே, கேப்டவுன் வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சிட்டி இன் த சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ நம்ம இருக்கிறது வந்து டேபிள் மவுண்டன். இங்கேருந்து தான் ஒரு வியூ, இங்கேருந்து பார்க்கலாம் ஒரு அழகான வியூ. இந்த இடத்துக்கு வந்து எல்லாரும் வரக்கூடிய ஒரு இடம் போகிறாங்க கேப்டவுன். ஓகே, ஸோ வாய்ப்பு கிடைச்சுன்னா இந்த இடத்துக்கு வாங்க, ரொம்ப அழகான ஒரு டவுன். கேபிள் காருக்கு போகிறோம். கேபிள் காருக்கு மேலே ஏறணும். இன்றைக்கி வந்து அவ்வளோ ஆள் இல்லையா. ஸோ யூஸ்வலி 3 ஹவர் 4 ஹவர் 5 ஹவர்லாம் வெயிட் பண்ண வேண்டியது வருமா. இன்றைக்கி வந்து லோ சீசன், ஏன்னா வருஷ கடைசினால. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு, இல்லைன்னா அவ்வளோ நேரம் நிற்கணுமா. எங்கே ஃபோட்டோ எடுக்குதுங்க. ஸ்குவீஸ் ஸ்குவீஸ் ஸ்குவீஸ். ஓகே, தேங்க்யூ. பச்சை பேக்ரவுண்ட் என்ன போட்டோ பிடிக்கிறீங்க? பேக்ரவுண்டில் அது இது வச்சு பேக்ரவுண்டில். ஆமாம், ஏன் ஃபோன் இல்லை, உங்கள் ஃபோன் உங்கள் ஃபோன் ஏன் ஏர்போன்லதா இன்னும் எடுங்க. தத்தோக்கு வந்து எத்தனை ஃபோட்டோ எடுத்தாலும் தரப்போயத்தி தான். ஒரு 10 ஃபோட்டோ எடுப்பார். அப்போதான் அதில் தான் அதான் 1 வரைக்கும் வந்துருச்சே பாருங்க. எத்தனை வாட்டி எடுத்தாலும் அவருக்கு தரப்போயத்தியாக இருக்கும். பர்ஃபெக்டாக எடுக்கிற வரைக்கும் திருப்பி திருப்பி எடுப்பாங்க. அங்கே பக்கத்தில் போறீங்களா? அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, புரிஞ்சுக்கலாம். சரி, என்னத்தை பேசணும்? ஏராள விஷயம் இருக்கு பேசுறதுக்கு. ஏராள விஷயம் இருக்கு. என்னத்தை பற்றி சொல்லணும்? கேப்டவுனை பற்றி சொல்லணுமா?
ஓகே, கேப் டவுன். சரி, கேப் டவுன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவுத் ஆஃப்ரிக்காலேயே வந்து சவுத் வெஸ்டில் உள்ள ஒரு சிட்டி, ஒரு அழகான ஒரு சிட்டி. இந்த சிட்டியில் வந்து ஒரு ஹைலைட் என்னன்னாக்கா டேபிள் மவுண்டன். ஸோ இந்த டேபிள் மவுண்டன் தான் இப்போ கேபிள் கார் நம்ம ஏற போகிறோம். ஸோ கேபிள் கார் ஏறின பிறகு இங்கே உள்ள டவுனில் உள்ள சிட்டிலாம் சொல்ல எடுக்கிறீங்களா இல்லையா? கேமரா உங்களை பார்க்கறதில்ல, நான் பார்த்தேன், உயிரை விட்டு பேசியிருக்கேன். ஸோ இந்த கேப் டவுன் பார்த்தீங்கன்னாக்கா ஏராளம் இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு இடம். ஓகே, இங்கே வந்து டூரிசம் இருக்குது, அப்புறம் வந்து ஷிப்பிங், மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி விஷயங்கள். இல்லைங்க, இந்த டவுனை பற்றி சொல்கிறோம்ல. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கேப் டவுனில் வந்து ரோலன் ஹைலண்ட் ஒன்று இருக்குது பக்கத்தில். அங்கே தான் வந்து நெல்சன் மண்டேலா வந்து ஜெயிலில் அடைச்சாங்க பாருங்க, அங்கே தெரியுது பாருங்க, அதான் அங்கே தான். ஸோ நெல்சன் மண்டேலா பற்றி பேசணுன்னாக்கா இந்த நாட்டுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர். முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா சிஸ்டம் எப்டைட் என்ற ஒரு சிஸ்டம் வந்து அழிச்சவர். அதாவது கருப்பினத்தவரை வந்து அடிமைப்படுத்தி அவங்கள வந்து பல கஷ்டங்களை உருவாக்கினவங்க தான் இந்த வெள்ளையர்கள். ஸோ அவங்களெல்லாம் வந்து அதை வந்து 27 வருஷம் தானே ஜெயிலிருந்து போராடி இந்த மக்களுக்கு வந்து கருப்பின மக்களுக்கு வந்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. சரியா? வாய்ப்பு கிடைச்சுன்னா இந்த கேப் டவுன் வந்து பாருங்க, அழகான ஒரு சிட்டி. மேலகளை ஊற்றி சூட்டில் வந்துட போகுது. சிசிடிவிக்கு போஸ்ட் கொடுக்குதுங்க பாருங்க. ஓகே, எல்லாம் கேட்டுட்டீங்களா? ப்ரீச்சிங் நம்ம டத்தோ தான், ஏகே பாஸ்மேன். சைலண்ட் போகிறதுக்கு அதுதான் டேபிள் மவுண்டன். நம்ம வந்து அடிவாரத்தில் இருக்கோம். மழை பாருங்க. நம்ம டேபிள் எங்கே ஹைக்கிங்? அடிவாரத்தில் போகிறீங்களா? ஆனால் அங்கிட்டு போய் எப்படி ஏறுவீங்க? அங்கே இருக்கும் ரூட் இருக்கும் கண்டிப்பாக, கல் மேலே ஏறி. இந்த கூட்டம் இந்த கூட்டம் எல்லாம் ஒரு இதில் ஏறுதுன்னு நினைக்கிறாங்களா? இது எல்லாம் ஒரு 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 குண்டல நம்ம எல்லாம் எங்க அப்பா. ஓ அப்போ இது பேர் கேபிள் கார் இல்லையா? குண்டோலா குண்டா இருந்தால் குண்டோலா. நான் கேபிள் கார்னு சொல்லிட்டேன் போது மன்னிச்சுங்க மக்களே, இது வந்து குண்டோலாவும். உங்களை நம்ம தமிழ் மலேசியாவில் விருப்பமாக உங்களை எதிர்பார்க்குறாங்க. மன்னிப்பே கேட்காதீங்க. நீங்கள் என்ன தப்பு வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு லைசன்ஸ் இருந்த போதிலும் அது அப்பப்போ நம்ம திருத்திக்கணும் என்னென்னு. ஸோ இது ரொம்பவே அழகாக இருக்குது இந்த மவுண்டன். ஒன் ஆஃப் த ஒண்டர்ஸ். 1980 தான் இதை கட்டியிருக்காங்க. 80 தான் கட்டியிருக்காங்க. டேபிள் கார் அந்த மவுண்டன் இஸ் நேச்சர். இல்லை அதுக்கு முந்தி இதெல்லாம் அண்ணாச்சிக்கா தோட்டமா? இல்லை, வாழை மரம் நட்டுருக்கேன் நீங்க. முக்கியமான விஷயம் ஏன்னா எங்க தாத்தா தான் போயிட்டு வாழை மரத்துல வந்து அந்த கிளையெல்லாம் கவத்து பண்ணி விட்டாரு. அவர் கொத்துவாரு. ஆக்சுவலி the significant of South Africa இந்த இடத்துக்கு அந்த கொண்டாரோ நீங்க ஆக டிப்பஸ் பாயிண்ட் ஆக the end point of Africa continentல நிக்கிறீங்க. ஆமா, end point. lowest point கன்னியாகுமரி. அதாவது சவுத் ஆப்பிரிக்காலே on the south ஆப்பிரிக்கா கண்டத்திலேயே ஆக கீழே இருக்கீங்க. ஆமா, பேசுறது தான் பல மக்கள்கிட்ட கேட்கணும்ல. இருந்தாலும் என்னுடைய இன்ஃபர்மேஷன் வந்து 99% வந்து அது உண்மையா இருக்கும். அதுல 1% வந்து அந்த 1% தான் கேப்பட்டவுன். அது கேப் டவுன். எஸ்.
ஆனால் இதில் வந்து டேபிள் மவுண்டன் ஒரு ஒண்டர்ஸ் இயற்கையான விஷயங்களை ஒரு அதிசயம் பாருங்க. இந்த மாதிரி குண்டுக்குள்ள தான் நம்மளை ஏற்றிட்டு போகிறாங்க. கொண்டோலா இதுக்கு பேர் வந்து கொண்டோலா. கணக்கான டைமிங் வெளியாகும். அவங்க மேலே ஒன்று வெளியாகும். ஓ இங்கிட்டு இருக்கு இறங்குறது. நம்ம நிற்கிறோம் மேலே நேரம் நம்மளுக்கு கீழே வந்து இறங்கிடுவோம். இங்கே இறங்குது. இறங்குறது இங்கிட்டு ஏறுறது. ஓகே, நம்மளோட குண்டோலா வந்துருச்சு. குண்டோலா வந்துருச்சு. இப்போ ஏற போகிறோம் மேலே. ஓகே, இதோட உள்ளே ஏற போகிறோம். ஃபுல்லாக அந்த ப்ராசஸ் காட்டுறேன். பேக்கலாம் மாட்டிக்கிது. அதானே ஆள் ஹைக்கிங் பண்ணுதே. இது என்னன்னா கீழே வந்து இப்படி போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கல்லுக்கிட்ட போயினோட வேர்ட்டிக்கலாக அப்படி ஏறுது. ஸோ அந்த இடம் ஒண்டி கொஞ்சம் பயமாக இருக்கும். அது வந்து அது பேர் என்ன, லங்காவிலையும் அப்படி தான் ஏறும். நேராக வேர்ட்டிக்கலாக ஏறும். அந்த இடம் கொஞ்சம் செம்ம பயமாக இருக்கும். பட் ஒரு பக்கெட்டில் எவ்வளோ பேர் பாருங்க. உங்கள் எல்லாம் ஒரு பக்கெட். ஸோ இடம் பத்துமான்னு தெரில. மேபி கேபிள் உள்ளுக்கு போகும்போது இடம் பத்தாது. பார்ப்போம். நம்ம ஆக பின்னால் போகிறனால கண்டிப்பாக நம்மளுக்கு ஜன்னல் சீட் தான் கிடைக்கும். யாருங்க கைங்க கார்னர் சீட் பிடிக்க பார்க்குறீங்க. All the way forward to the back of the cable car, please. முடிச்சிருச்சுங்க கைங்க. டிரைவரோட இடம் தான் மோசமாக இருக்குது. அதுதான் பிடிக்கிறாங்க. ஓகே, இது அப்படியே சுத்தம். ஆமாம், அப்படி இப்படி நின்றுட்டோம். அவ்வளோதான், இதோட டேக் பண்ண போது. இடிச்சு போந்துருமா இருக்காங்க ஆப்ரேட்டர். இவங்க தான் அதை மேனேஜ் பண்ணுறாங்க. இப்போ மேலே ஏற போகுது. 64 பேர். 5 டன் இருக்காது. 5 டன் ரூட். Floor that you are standing on will now be rotating. ஓ, சுற்றுது. நான் இடம் முடிக்கிறேன். கட்டணம் மேலே ஏறிங்க தெரியுது. மேலே ஏறிங்க தெரியுதுங்க. அவங்க தான் சுத்துறாங்க, நம்ம சுத்தல. ஆமா, நம்ம ஒரே இடத்துல தான் இருக்கோம். இது சுத்தல, அது நம்ம அங்கேதான். இது சுத்துது. இது சுத்தல. இது நேரம் நம்மளுக்கு தான் ஒரே வியூவா போச்சு. எனக்கு அந்த வியூ வேணும். மேடு மேலே ஏறுறது.
ஐயோ எப்படி இல்லை இந்த வியூ வேணும். It's very dangerous. என்ன கொடுங்க? I called him, I said I put a phone on and then they canceled. மலை ஓரத்துலேயே ஏறுது பயங்கரமா பாருங்க. தெரியுதான்னு தெரியல, நேருக்கு நேரம் வேர்ட்டிக்கலா ஏறுது. Vertical is zijn ze weer. Zie je die staan weer? Ja, kijk, die mensen kennen hem dan. Ja, dat is mijn buurman Jan. Ja. En ook mijn Patrick. பாருங்க, நேருக்கு நேரம் ஏறுது. இப்படி ஏறுது. Right, ladies and gents, please note that Table Mountain is a national park and part of the World Heritage Site. So we kindly ask that you respect the environment by not picking any flowers, chipping at any rocks or stones, nor wasting any water. Please stick to the demarcated pathway as that is there for your safety. Smoking is only allowed at the 12 of Pastoral Terrace, which is situated below the shop at the top. We have now reached the height of 1,067 meters, approximately 3,500 feet above sea level. Also importantly, your tickets, ladies and gentlemen, those are return tickets and will be required for your return journey. I do advise that you please keep those tickets safe. Once we come to a complete stop, your exit facing the main building, that is going to be on my left hand side. Thank you. இப்போ தெரியாது நான் சட்டை எடுத்துகிட்டு வராமல் போனது. வெளியே போயினோட தான் தெரிய போகுது எவ்வளோ குளிராக இருக்குதுன்னு. இங்கே தான் தெரியும். வெளியாக வரவங்க எல்லாம் க்யூவில் நிற்கிறாங்க. வெளியே போகிறவங்களாம் க்யூவில் நிற்கிறாங்க, வெளியாக போகிறாங்க. ஓகே, குளிராக தான் இருக்குது. இதுதான் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுங்க. வேர்ல்டு ஹெரிட்டேஜில் ஆஃப்ரிக்காவோட நேஷ்னல் பார்க். ஃபுல்லாக கடல், ஃபுல் கடல். கல்லுக்கெல்லாம் வந்து என்னமோ இது செஞ்ச மாதிரி இருக்குது. லைக் அது என்ன சொல்லுவாங்க, லேண்ட்ஸ்கேப் வந்து காசு கட்டி செஞ்ச மாதிரி. பட் எல்லாம் நேச்சுரலாக வர ஒரு செடிங்க பாருங்கள். கடல் அது மேலே வந்து இந்த சர்ச் மாதிரி கட்டியிருக்காங்க. அதை ரெஸ்டாரண்ட் ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சைட்டு வியூ எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். என்ன வியூலாம் இது. ஒரு நாக்காளி போட்டுட்டு ஒரு கோப்பி குடிச்சுக்கிட்டு இங்கேயே உட்காந்துடலாம்ல. சே, நான் தான் அப்படி நிற்கலான்னு நினச்சேன், போயிட்டு பாடி காமிச்சிக்கிட்டு. அதுக்குள்ளே அவன் வந்து நின்றுட்டான். ஐயோ, கொஞ்சம் ஏதாச்சும் ஐடியா பிளான் பண்ணோம்னா அதுக்குள்ளே யாராச்சும் செஞ்சிட்றாங்களா? அடுப்பாக இருக்குது. பரவாயில்ல,
அந்த மாதிரி நிற்க வேணாம். டாக்டர் போஸ் கொடுக்குறாரு பாருங்க, சீரியஸ் போஸ். அவன் போஸ்லாம் எங்கே, இந்த போஸ் பாருங்க. பார்த்தீங்களா? நான் ஒரு உண்மை உங்கள்கிட்ட சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லாதது. எங்கள் ancestor, எங்கள் குள்ளு தாத்தாலாம் இங்கே வந்திருக்கிறாரு. அதோட ஃபோட்டோலாம் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்தப்போ வந்து டாய்லெட்டாக இருக்குன்னு இங்கே உக்காந்தது. அவர் அப்போல்லாம் வேட்டி தானே கட்டுவாங்க, கால் வச்சுல வேட்டி கட்டிட்டு இப்படி உட்காந்தது. அந்த ரெண்டு இதான் அந்த இதான் கரெக்டாக அந்த அச்சு வந்து அடிச்சிருக்கு. அதாவது என்னன்னா, எங்க தாத்தா அப்ப எப்படி எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளா இருந்திருப்பாரு. அதாவது உங்க தாத்தா வந்து வருஷ கணக்குல அதே இடத்துல உட்காந்துருக்காரு. வந்த வேகத்துல வேட்டியை தூக்கிட்டு உக்காந்தது, ஒரு அடி டக்குன்னு ரெண்டு இதான் வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, உங்க தாத்தாவோட பொருள் வந்து ரொம்ப வெயிட். வெயிட்லயே கல்லு, இந்த பாறையே வந்து அமுங்குதுன்னா அப்ப தாத்தாக்கே அப்படின்னா பேர பையனுக்கு நான் தொட்டு கும்பிட வேண்டியதான். நான் வந்து கும்பிட்டுட்டேன் தாத்தா ஜாம். ஆனா வந்து எப்படிலாம் வந்து நீங்க டைரக்ஷன் வசனம் இப்படிலாம் செய்றீங்க, இந்த பாறைக்கல்லே அமுங்குது இல்ல. செடி பாருங்க எவ்வளவு அழகா முளைஞ்சிருக்கு. அதான் அப்ப நீங்க கேட்டீங்களா ஒரு கேள்வி, அப்ப இந்த போஸ்ட் ஆபீஸ் உண்டாக்கிட்டாங்கன்னா இதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. இது போஸ்ட் ஆபீஸா? ஆமா, போஸ்ட் பாக்ஸ். அப்ப அதை மாத்த மாட்டாங்க. ரைட். இதோட உயரம் எவ்வளவு உயரம் தெரியுமா? 1600 ஃபீட்னா போஸ்ட் பாக்ஸ். இந்த மாதிரி ஒரு போஸ்ட் செஞ்சிருவாங்க ஒவ்வொரு இடத்துலையும். இந்த போஸ்ட்லேருந்து இங்கே கேப் டவுனில் ஒரு போஸ்ட் இருக்கும். ஆமாம், அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு எப்படி அப்படின்னு பொறுத்து தான் அந்த லொக்கேஷன் அமையும். ஓகே, அதாவது நான் வெரி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போனீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டு இப்போ நம்ம சொல்கிறோம் கேரள் டு சிரமான் வந்து 200 கிலோமீட்டர் இல்லை 80 கிலோமீட்டரு அப்படின்னு சொல்கிறாங்களே, அது வந்து கேரள் எங்கே சிரமான் எங்கே அப்படின்னு இருக்குல்ல, எங்கேருந்து எங்கே நீங்கள் 200 கிலோமீட்டர் சொல்கிறீங்கன்னு. ஸோ அதை முத கிரியேட் பண்ணும்போது இந்த போஸ்ட் பாக்ஸ் வாங்கலாம். அதுதான் பாயிண்ட்டு, அதுதான் வந்து அஸ்திவாரம். அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் தான். ஸோ உலகத்தையே கணக்கு பண்ணுறது வந்து இந்த போஸ்ட் பாக்ஸை வச்சு தான் வெள்ளைக்கானுங்க வந்து அதை ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஸோ இப்படியாப்பட்ட உச்சி மலையில் யாரும் இல்லாத இடத்துல ஒரு போஸ்ட் பாக்ஸ் அந்த காலத்தில் செஞ்சுருக்கானுங்க பாருங்கள். லண்டன்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ வெள்ளைக்கானுங்க வந்து அந்த போஸ்ட் பாக்ஸ் செய்கிறது வந்து அளக்கிறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் இங்கே நிலம் வாங்க போகிறீங்கன்னா இதிலேருந்து தான் அளப்பாங்க. ஓகே, இங்கேருந்து இந்த இடத்துல இந்த லாட்டு உனக்கு இவ்வளோ விலை அப்படின்னு சொன்னல அந்த போஸ்ட் பாக்ஸு. அந்த மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து கனடாவில் உள்ள அந்த மெயின் பாயிண்ட்டு வந்து அங்கே ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அதுக்கு எவ்வளோ கிலோமீட்ரு, ஸோ ஒரு ஊருக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ன்றத பாயிண்ட் பிரிக்கிறது தான் வந்து அந்த போஸ்ட் பாக்ஸு. ஸோ அதுதான் சரித்திரம். அந்த காலத்தில் வந்து அதை ஒரு ஊரையும் கணக்கு பண்ணுறதுக்கு, ஒரு நிலத்தை கணக்கு பண்ணுறதுக்கு அடித்தது தான் அந்த போஸ்ட் பாக்ஸ். இங்கே ஏறக்கூடாதுன்னு சைன் போட்டிருக்கோ, அங்கே தான் போஸ்ட் கொடுப்பாரு நம்ம தலைவர். ஒரு வீடியோ எடுங்க. ஓகே, வீடியோ எடுக்க போகிறாரு, இதோட பேசிக்கிட்டு இருப்பாரு. நம்ம வந்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம்னு இந்த ட்ராக் வந்து செம்மையாக இருக்கு பாருங்க. ஜோக்கான ட்ராக் அழகாக இருக்கலாம். அந்த ஹோல் இந்த இடத்துல முளையிற மரங்க செடிங்களாம் என்னமோ காசு கட்டி நட்டுற மாதிரி இருக்குது. லைக் வாங்கிட்டு வந்து நட்ட மாதிரி செம்ம அழகாக இருக்குது. அந்த கல்லுங்க, அதை அடுக்கி வச்ச விதம், பூங்க பாருங்க. இன்னும் இது வரைக்கும் கேட்குது எல்லாருக்கும் வணக்கம்னு. ஹைக்கிங்லாம் வந்தால் ஜோக்காக இருக்கும், ரிலாக்ஸாக அந்த மாதிரி. ஏன்னா தெரிச்சு போயிடும். வெரி நைஸ், வெரி வெரி நைஸ். குளிர் தெரிக்குது.
செம குளிர். வெள்ளைக்காரச்சிங்களாம் வரும் ஜோக்கிங் சட்டை சிலர் போட்டுட்டு நடக்குதுங்க. எப்படி தாங்குதுங்கன்னு தெரில. இப்போ இறங்குவோம் திருப்தி. டத்தோ ஸ்பீச்லாம் முடிச்சுட்டு நடந்து வராங்க நினைக்கிறேன். எல்லாம் ஆடியன்ஸ்லாம் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வராங்க. இந்த கைதான்லாம் கரெக்டாக என்ஜாய் பண்ணுவாங்க மேக்ஸிமமாக. ஹாஃப்லாம் இல்லை. என்ஜாய் பண்ணால் அவங்கள மாதிரி என்ஜாய் பண்ணணும் நினைக்கிறாங்க. வருங்க சொல்லுங்கள் உங்கள் தாத்தாவா? சொல்லு. இது பப்ளிக் ஆயிரும். உங்க தாத்தா பத்தி மனமுறைப்படுத்திட்டீங்க. எங்க தாத்தா வந்து இதுக்கும் மேல இந்த வியூவை பாருங்களா. செம்ம வியூ. ஃபுல்லாக ரோடு இருக்குது. அப்படியே அடலத்திலே ரோடு போகுது. சரி அப்படின்னா அந்த ரோடு தான் இது பண்ணுவோம். இதில் இறங்கி வேலை செய்கிறானுங்க பாருங்கள். கயிறு கட்டிக்கிட்டு என்னமோ செய்கிறானுங்க. வெரி நைஸ் வியூவில். டத்தோ கேமரா வேணான்னு சொல்கிறாங்க. ஏன் டத்தோ அழகாக இருக்கு. முடி செய்யுங்க திருப்பி கணேஷ். டக்குன்னு எடுத்துறாரு. சுருண்ட முடி முடியல கலைக்காதீங்களா? ரத்தோ கொஞ்சம் சோகமாயிட்டாங்க பேராகிளைடிங் இல்லைன்னு. இப்போ கொடையை தூக்கிக்கிட்டு பாயலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். அந்த கூட அவங்க கழட்டிட்டு நான் பாய போகிறேன்னு நிற்கிறாங்க. அவங்க கொஞ்சம் வீரமான ஆள். மழை பெய்யுது. வரிசை நிற்கிறோம் திருப்பி போகிறதுக்கு. வரிசை எவ்வளோ நீட்டுக்கு நிற்கிது பாருங்க. அங்கே கடைசி வரைக்கும் நிற்கிது. ஸோ மழையில் குளூரில் இப்போ நின்றுக்கிட்ட ஒரு 6 டிகிரி 6 டிகிரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நினைச்சா புளிஞ்சு காய போடுங்க. நீங்க அசிங்கமா பேசுறீங்க. இல்லை நனைஞ்சிருச்சுன்னா புளிஞ்சு காய போட சொன்னேன். சட்டையெல்லாம் நான் தப்பா புரிஞ்சுட்டேன். அதான் எப்போதுமே தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க எவ்வளவுதான் தப்பா புரிஞ்சுக்கிறீங்களே நீங்க. நாங்கள் அந்த மாதிரி ஆள் கிடையாது. அதாவது 3558 மீட்டர் உயரத்தில் ஃபீட் உயரத்தில் நம்ம வந்து மலையில் நினைக்கிறோம். அந்த மாதிரி வாய்ப்பு வந்து கிடைக்காது. இந்த மலை பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமான புனிதமான மலை. ஸோ இந்த மலையில் வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு எங்களுக்கு. அதுவும் அமாவாசைக்கு. ஓ எலும்புலாம் வலிக்குது. இந்த வேலையில் இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இந்த வேலையில் வந்து நம்ம நன்றி சொல்ல வேண்டியது டாக்டர் சதீஷ்க்கு. அமாவாசை பௌர்ணமி எல்லாத்தையும் அவர் தான் ஞாபகம் வச்சு எல்லாத்தையும் சொல்லுவார். டாக்டர் இன்னைக்கு சைவம் பண்ணீங்க. இன்னைக்கு சைவம். இங்கே உள்ள காக்காக்கெல்லாம் சாப்பாடுலாம் வைக்க போகிறோம். காக்கா இருக்கு. வைக்க போகிறவங்க வைக்கிறீங்களா? அடுத்தது அங்கே கோயில் இருக்குது. சாயந்தரம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு ஓகே. அடுத்தது நம்ம நாளைக்கு நம்மளுடைய வேலையை செய்ய போகிறோம். சாயந்தரம் வந்து எல்லாம் ஆன்மீக பயணம். ஆன்மீகம். சொல்லும் போது ஆன்மீகம் ஓடுது. இவங்க பேசுறது ஒண்டி இதாக கேட்கணும், துல்லியமாக கேட்கணும். நம்மளுடைய நீங்கள் பேசுறது ஒண்டி நம்ம குரூப்லேயே தெய்வீகமான ஆள் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம டாக்டர் சதீஷ் தான். ஆமாம். ஒவ்வொரு வேலையிலையும் தெய்வீகத்தை ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அவர் போல் ஒவ்வொரு குடிமகனும் இதை ஃபாலோ பண்ண பண செய்திக்கு போக வேணான்னு ஆரம்பத்துலேருந்து சொன்னேன். கொஞ்சம் ரிஸ்கியானதுன்னு. ஸோ இருந்தாலும் போட்டு புக் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் கும்பிட்ற சாமி என்ன கையில் இன்னைக்கு பண செயலுக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லி பேஸ்மெண்ட் வீக்கா மணி அடிக்கிற சத்தம் கேட்குது. தொடையாட்டம் இன்னைக்கு வந்து ரொம்ப. ஆனால் வந்து எனக்கும் புரியல. அவரை வந்து பேராகிளைடிங் வந்து வரலன்னாரு. நாங்கள் வந்து எல்லாரும் திரும்புறாங்க. கன்வின்ஸ் பண்ணி நம்ம வந்து அவங்க பேசுறது எல்லாரும் திரும்புறாங்க. அவரை கன்வின்ஸ் பண்ணி நம்ம மலை மேல பேசுறது இருந்தலாம். நான் பேசும்போது நீங்க பேசுறீங்கன்னா எனக்கு என்ன மரியாதை? மரியாதையா தத்துவ கேட்டு வாங்க மாட்டாரு. சும்மா சரி. இப்போ என்னன்னா டாக்டர் சதீஷ் வந்து ரொம்ப பயந்தாரு இது பேராகிளைடிங் போறதுக்கு முன்னா. ஆனா பேராகிளைடிங் வந்து ஏதோ ஒரு வகையில இந்த வானிலைனால கேன்சல் பண்ணாங்க. ஆனா
ஆனால் வந்து இப்போ வந்து சொல்கிறாரு பேராகிளைடிங் வேணும்னு அடம் பிடிக்கிறாரு. எப்படி அது? அதான் ஊரை அந்த கதை. oke dulu dengan kaya orang kira-kira marilah dulu punya tempat ini kita punya tempat அப்பா tempat. ஆனா நம்ம சுத்தம் போது இது நவரும். ஆனால் அந்த ஓட்டம் இருக்கும். ஆமாம், வாட்டர் இல்லை நம்மளுக்கிட்ட இருக்காது. இது வந்து மொத்தாலும் மாற்றி 360 டிகிரி சுற்றிட்டே இருக்கு. ஆமாம். ஓகே, ஜன்னல் சீட் கிடச்சிருச்சு. ஃபுல் வியூ பார்ப்போம். செவுத்து மட்டும் கமிச்சு பிடிச்சிட்டாங்க. ஐயோ சுத்துதே பாபா. ஜன்னலோட நம்மளுக்கு கிடைக்காம போச்சு. சுற்றிட்டே தான் இருக்கும். எல்லாருக்கும் என்னன்னு தெரியல. எல்லாரும் கத்துறாங்க, நாங்களும் கத்துறோம். ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. Happy birthday to you. யாருக்குடா பர்த்டே? யாருக்கு தான் பிறந்தநாள்? ரொம்ப நன்றி எல்லாரும் எனக்கு பாடுறதுக்கு. பாருங்க, நேரம் இருக்குது கீழே. காது அடைக்குது. எவ்வளோ கீழே இறங்குது பாருங்க. நேராக வெர்டிக்கலாக இறங்குது. எங்க இல்லையா காற்று யோகா அடிக்குதுங்களா? யாரெல்லாம் ஃபேனை தட்டி விட்டது திடீர்னு. ஓகே, தற்போது கேபிள் கார்லேருந்து நம்ம கீழே இறங்குறோம். ரொம்ப ஸ்பீடாக இறங்குது இந்த கேபிள் கார். கம்பி கணங் ஒரு சத்தம் கேட்கல. வெதர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது. 3558 மீட்டர் உயரத்துலேருந்து நம்ம கீழே இறங்குறோம். எகுத்தாப்புல ஒரு கேபிள் கார் வருது. நம்ம 3558 5 இன்ச்சுலாம் 2 இன்ச்சு ஆயிடுச்சு. 2 இன்ச்சு காணா போச்சு. ரவுண்டாக இருந்ததுலாம் அசாம் போய் மாதிரி ஆச்சு. அங்கே பாருங்க எப்படி வருதுன்னா ஹைக்கிங் பண்ணுது. டிக்கெட் வாங்க கெஞ்சப்பட்டுக்கிட்டு அங்கே ஒருத்தன் நடந்தார். ஹைக்கிங் பண்ணி ஏறுதுங்களா அந்த மலையா? இங்கே இருந்திருந்தா காடி பாருங்க எவ்வளோ பார்க்கிங்ல இருக்கு. அந்த கடைசி வரைக்கும். Ladies and gents, thank you for joining us at Table Mountain Aerial Cableway. For those still on the journey, please have a safe travel to your next destination. So once we come to a complete stop, you'll exit facing the mountain. That is going to be on my left hand side. Thank you folks and enjoy the rest of your day. பாதை மட்டும் இறங்கி வெளியே போவோம். ரேட் பஸ் பாருங்க. அவனுங்க காசு ஒருத்தன் தான் காசு சம்பாரிச்சிருப்பான். அந்த நாடு நாரி போய் தான் இருந்திருக்கோம். அதான் வெள்ளைக்காரனுங்க இருக்கிற இடம் வந்து டூரிசம் ஜோக்காக இருக்குது. இவனுங்க லோக்கலுங்களுக்கு வந்து அதை செய்ய தெரில. அதோட பொட்டென்ஷியல் தெரியல. அதை யாராச்சும் ஒரு ஆள் ஒருத்தன் பொலிட்டிஷியன் விற்றுருவான். ஒருத்தன் வந்து காசு சம்பாதிப்பான். ஒரு கோயில் மாதிரி தெரியுது. அதான் சீன கோயில் மாதிரி தெரியுது. இப்போ மணி வந்து இந்த ஊரில் 12 மணி ஆக போகுது. ஓகே, நமக்கு வந்து 5 மணி வரைக்கும் அந்த பஸ்ஸை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பஸ்ஸை வந்து சாத்திட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கு மேலே இருந்தால் பஸ் உள்ள உட்காந்துருக்கணும்.
அதனால 600 வெள்ளி பாய்ச்சிருக்கோம். அதனால ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஒரு ஆளுக்கா? எல்லாம் வந்து ஓகே. நல்லா வந்து மொத்தம் வந்து 10 ஸ்டாப் இருக்கு. ஓகே. 10 ஸ்டாப்லயும் எல்லாம் இன்டராக்ஷன் இருக்குது. Okay. ஓகேங்களா? இப்போ நம்ம கையில வந்து மேப் இருக்கு. அதுல இன்ஃபர்மேஷன் இருக்கு. எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சு அறிஞ்சிக்கும். ஓகே. இப்போ இங்க வந்து சார் உட்கார சொல்கிறாங்க. இப்போ இங்கேருந்து வந்து முதல்ல ஓட்டோ பிராண்ட் போகிறோம். இங்கே ஓட்டோ பிராண்ட் வந்து ஒரு நல்ல ஆமாம் சத்யராஜ் மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க. ஆமாம் சத்யராஜ் மூஞ்சி இருக்கு. பார்த்தேன். ஓகே. இந்த வீல் வந்து அது எப்படி சுத்தோம்னா கீழே இருந்து மேலே திருப்பி கீழே ஏறணும். ஒரு ரவுண்ட் தான் கொடுப்பாங்க. நீங்கள் 2 ரவுண்டு போட சொல்லி உட்காந்துறாதீங்க, ஏற்ற மாட்டாங்க. அங்கே வந்து என்னன்னா நல்ல சாப்பாடு இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ போகிற வழியில் 2 ஸ்டாப் இருக்கு. ரெண்டு பஸ் இருக்குல்ல, ஒரு ட்ரெயின் இடையில ஒரு எண்ணெய் ஓடுது போகணும். எல்லோ ஆர்டர் வந்து இது அவன் தான் வந்து ஏர்பன் சஃபாரி. இல்லை அவனுக்கு எல்லாத்துக்குமே நம்மளோட திகா லைன். என்ன டாக்டர்? இன்னைக்கு வந்து வெயில் இல்லை, அதனால குளிர் இருக்கு. வியூ அழகா இருக்கு. இது வந்து நிறையா பீச்சில் வந்து நிறையா ஆக்டிவிட்டிங்க செய்கிறாங்க. அதில் ஒன்று வந்து பெங்குவின் பார்க்கறது இருக்குன்னு நினைக்கிறேன். பெங்குவின் இருக்குது. அந்த பெங்குவின் ஷூட் பண்ணி இங்கே வரும். கொஞ்சம் காசு கொடுத்தா பீச்சில் இறங்கி போய் ஷூட் பண்ணலாம். இப்போ இந்த ஏரியாவுக்கு போகிறோம். சாம்பிள்ஸ் பேன்னு ஒன்று இருக்குது. அது இப்போ என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த பஸ்ஸு வந்து என்னென்னா 5 மணி வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு வாட்டி டிக்கெட் வாங்கிட்டோம்னா அவனுக்கு நிப்பாட்டுற ஒரு இடத்துலையும் இறங்கி நம்ம போய் பார்த்துட்டு திருப்பி வந்து அங்கே நின்னோம்னா ஒரு பஸ் வந்துச்சுன்னா திருப்பி ஏறிக்கலாம். ஸோ அப்படியே ஃபுல்லாக எல்லா இடத்தையும் இந்த ஒரு பஸ் டிக்கெட் வச்சு சுற்றி வந்துடலாம். சீப் அண்ட் பெஸ்ட் வே. ஏன்னா கரெக்டான எல்லாம் சுற்றி பார்க்குற இடத்துல நிப்பாட்டோம். ஸோ அதனால் இது வெரி குட்லாம். பாருங்க ரோக்கர் கடலோட வீடுங்க, இதெல்லாம் ரொம்ப வேலை உள்ள வீடுங்களாக இருக்கும். இந்த வீடு சேவை எடுக்கிறதுக்கு தங்கிறதுக்கு 4 நாளைக்கு செக் பண்ணாக்கா 88,000 வழி வந்துச்சான் மலேசியா பஸ்ஸு. ஸோ சேவைக்கு அவ்வளோ கொடுக்குறானுங்கன்னா அப்போ நிலம் வாங்குறதுக்கு எப்படின்னு பாருங்கள். இன்னொன்று வந்து இங்கே 3 மாடிக்கு மேலே வீடு கட்டக்கூடாது. ஸோ அதனால தான் வீடு எல்லாம் 3 மாடியாக இருக்குது. கரெக்டாக கடல் மண்ணுக்கலாம். கடலை பார்த்தா மாதிரி செம்ம வீடு. ஆனால் சரியான குளிர். பின்னால் மலை, சைட்லேயும் மலை, மண்ணுக்கு கடல், வானத்துலேயும் மலை. பீச் ஏரியா பாருங்க, எல்லாம் செம்ம ஹேப்பனிங்காக இருக்குது இந்த இடம். இறங்குறமா இங்கே டான்ஸ் ஆடி ஆடி இந்த பிள்ளைய பாருங்க, சரியான கியூ. ஆமாம்.
ரத்த குளிப்பாங்களா மந்த்ரா புஃபே சவுத் ஆஃப்ரிக்காலே ஆக விலை உள்ள ப்ராப்பர்ட்டிங்க எல்லாம் அங்கே தான் இருக்குது. எல்லாம் மில்லியனில் போகும்னு நினைக்கிறேன். எல்லாம் வீடு பாருங்க எப்படி இருக்குது. வீடு வாங்கினோன்னா கிட்னி விற்றாலும் முடியாது, அவ்வளோ விலை. காற்று பாருங்க, கடல்லேருந்து அடித்து இந்த பில்டிங்கில் அடித்து அந்த மரத்தை எல்லாம் இந்த சைட்டாக சாய்ச்சி வச்சுருக்குங்க. எல்லா மரமும் அப்படி தான் இருக்குது. ஸோ செவுத்தில் அடித்து திருப்பி அடிக்கிறது. அந்த மரங்களே எவ்வளோ பெரிய மரமே சாஞ்சி இருக்கு பாருங்க. பஸ்லேருந்து இறங்கிட்டோம். ஸோ அப்படியே டவுனு சுற்ற போகிறோம். ஒரு வாக்கிங் போக போகிறோம். அப்படியே டவுனு பாருங்க. ஆமாம், எல்லாம் அழகழகாக இருக்குது. கண்ணு தான் பற்ற மாட்டுது, என்ன செய்கிறது. இவங்களோட ஃபுட் கோர்ட்டோட குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குது. ஃபுட் கோர்ட்டு ஒயின்லேருந்து எல்லாம் ஸ்டைலான கடையாக இருக்குது பாருங்க. டிஜே சிஸ்டம்லாம் வச்சு ஃபுட் கோர்ட்லேயே ஆயிஸ்டர் வைக்கிறதுங்க. இது வந்து மரீனா போட்லாம் இருக்கு. நம்ம ஐட்டங்க போது போட்லாம் சின்ன பிரேக்கு மரீனா பக்கத்தில் குட்டி பிரேக். மரீனால இருக்கும் ஃபுல்லாக போட்டு.
நம்ம ஏரியா. ஒரு போட்டு கொடுத்தானுங்களா தூண்டிக்கு போயிட்டு வந்துடலாம், ஜோக்காக இருக்கும். இது அல்லவா வாழ்க்கை. வாழ்வோம். கேஃபே அடுத்த வருஷம் ஒன்று பக்கி பண்ணுவோம். ஒன்று அட்டை மரம் பாருங்க, அந்த கருப்பு கலரு அது வரலாம். அது இது எடுக்கணும், MRR2. ஸோ அழகழகான பில்டிங்களா. இந்த மவுண்டன் டேபிள். ஓ, இதில் நின்றாக்கா மவுண்டன் டேபிளோட ஃப்ரேம் கிடைக்குதுங்களா? காலையிலேருந்து ஒரே மண்டோங்க இருந்துச்சு. இப்போ தான் வெயில் வந்திருக்கலாம், நல்லா இருக்கு. இப்போ வெயிலில் நடக்க பாருங்க. வெரி பிரிட்டி. Art gallery. கட்டமரனில் வந்து ப்ரைவேட் க்ரூஸ் போயிருக்கு நினைக்கிறேன். உள்ளே பாருங்கள், ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. அதுதான் இவ்வளோ கிளாஸாக இருக்குது பாருங்கள். அவங்களோட கயிறு கட்டுறதுக்கு பாய்க்கிற கயிறுலாம் செம்ம குவாலிட்டியான கயிறு. ஃபோட்டோ ஷூட் வேறு ஓடுது. இது மெயினாக டூரிஸ்ட்ங்க வந்து ரெஃபர் பண்ணுற இடம்ல. அழகாக இருக்குது, அழகாக, வெரி நைஸ். சார் டான்ஸ் ஆடல, டாக்டர் ஆடுறாங்க பார்த்தீங்களா? ஆமாம், வாசிக்கிறாங்க பாருங்க. ஜிம் அடிக்கிறானுங்களா? மியூசிக்கா? ஆமாம்மா, அங்கே இளையராஜா பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ டத்து சொன்னார் நம்ம அப்போ இங்கே வந்துட்டார். இல்லைன்னா நம்ம நல்லா இருக்கு. எவர்கிரீனு பாருங்க, அட்டி வாசிக்கிறாங்க பாருங்க, காதுக்கு இனிமையாக இருக்கு. காயத்ரி மந்திரம், காயத்ரி ராகம் பாருங்க. கை பாருங்க, லெஃப்ட் ரைட்லாம் போகுது. அவனுங்களாச்சும் நேராக தான் வச்சு அடிக்கிறாங்க, குறுக்கெல்லாம் வச்சு அடிக்கிறாங்க. கூப்பிட்டு ஆட சொல்லு. ஆமா, கூப்பிட்டு காசு கேட்டா அடிப்பாங்க. இது இப்படி அடிக்கிறது, கூப்பிட்டு காசு கேட்டாம்ல இருக்கு. முதைய கொடுத்துட்டேன், இது ரெண்டாவது கொடுக்குறேன். அவனுக்கு தெரியுது, கேட்கும் போதெல்லாம் கொடுக்குறாங்க இவங்க. முச்சத்துக்கு ஆள் போட்டிருக்காங்க, அங்கங்க இருக்கு. உங்களை சுத்தி வளைச்சு கூப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. நிறைய ஊர்ல வச்சிருக்கானுப்பா. அது பிளாக்கால இருக்குப்பா. எம்ஃபிபிஎன் அது பேரு. அப்படியே ஓட்டிக்கிட்டே நேராக தண்ணியில் இறங்கி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவானுங்க.
குஸ்கி ஓடுது நம்ம ஜெஸ்கி. ஆமாம். ஆக்சுவலி எல்லா இடமும் அழகாக இருக்கலாம். இங்கே ஃபேமிலி கூட்டிகிட்டு வரலாம். இந்த கேப் டவுன் சுற்றி பார்க்க. மற்ற இடம் வந்து பிள்ளைங்களை கூப்பிட்டு வர்றீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேப் டவுன் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குது. வெதர் ஒட்டி பார்த்துக்கணும்ல, இந்த மாதிரி டைமில் வந்தால் வெதர் நல்லா இருக்குல்ல, போகலாம். பிள்ளைங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது. அவன் வந்து இப்படியே ரவுண்டா போட்டு எடுத்துட்டு இப்படி வரான். ஐயே ஏ ஐயே ஏ நம்ம லொகேஷன் நம்ம சொல்லு. கால் பண்ணி என்ன ஏன் சும்மா இருக்கிறவரை உசுப்பேத்தி விடுறது. உசுப்பேத்திட்டு அதான் சொல்ல பேசி அங்கிட்டு மாலை ஏறி அங்கிட்டு போகணும். அவன் நேரா வரணும். இப்ப அவன் இங்க வருவானா? மார்க்கெட் வேலை முடிஞ்சு சாப்பிட்டாச்சு. இப்போ விக்டோரியா அண்ட் ஆல்ஃப்ரட் வாட்டர் ஃப்ரண்ட்ல இருக்கோம். திருப்தி ஹோட்டலுக்கு போகிறோம். வாட்டர் ஃப்ரண்ட் வந்து இது வந்து மசாஜ் சென்டர்னு நினைக்கிறேன். அதனால் ஏதோ ஒரு சக்திக்கு இழுத்துருச்சு. முன்னாடி வந்து டாக்ஸிக்கு அதோ வந்துட்டான். டாக்ஸிக்கு வெயிட் பண்ணுறோம். நான் எந்த நம்பர் சிஏ 17 ஓஸ்வேகனா மர்ஸ் இல்லை, அதான் 899 மர்ஸா. அவன் அங்கிட்டு போயிட்டான். அவன் அந்த ஓல்ஸ்வேகன் அப்படியே மசாஜ்கெல்லாம் படம் இருக்குல்ல. சொல்லிட்டான் போன் சொல்லிட்டான். வேணாம் கைங்க அப்புறம் தப்பாக நினைக்குவாங்க. காலை வணக்கம். நேற்று கடைசியாக பார்த்தீங்கன்னது ஹோட்டலில் அந்த இடத்துல இருந்து நேராக ஹோட்டலுக்கு வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டு தூங்கிட்டோம். அது நான் நாக் அவுட் ஆகிட்டேன் ஒரு சில காரணத்தினால. ஸோ இப்போ காலையில் எழுந்திரிச்சு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். வருங்க, சமையல்லாம் ரெடி ஆகிட்டு வருது. பிரேக்ஃபாஸ்ட்டு பொண்டாட்டி கால் பண்ணுது. ஸோ இப்போ சீனிக் டிரைவ் போகிறோம். என்னென்ன டிரைவ், அழகான டிரைவ் அப்டேட் பண்ணுறேன். இந்த காலையில் க்ரீக் சாலட் சாப்பிட்டுட்டு இருக்கோம். காலையில் பசியார க்ரீக் சாலட். ஸோ முடிச்சுட்டு கேப் ஆஃப் குட் ஹோப் என்ன இருக்காங்க, லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப்ரிக்காவோட லோவஸ்ட் பாயிண்ட்லாம் இந்தியாவுக்கு கன்னியாகுமரி மாதிரி. ஆமாம். ஸோ அங்கே போய் பார்க்க போகிறோம். இப்போ ஸோ இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கோம். வேன் 8 மணிக்கு வந்துடும். 8 மணிக்கு. ஆமாம். சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு யூஸ்வலாக கணேஷ் செஞ்சாக்கா நல்லா இருக்கலாம். நேற்று நல்லா தூங்குனீங்களா? நல்லா தூங்குவோம். வெரி குட் வெரி குட் லேடிஸ் ஸ்வீட்லாம். வெரி குட் வெரி குட். நீங்கள் நல்லா தூங்குனீங்களா? நல்லா தூங்குனேன் நல்லா தூங்குனேன். ரைட்டு. வெரி குட். ஆனால் இருங்க, திரும்பிட்டாங்க. திரும்பிட்டு வெளியே போகிறாங்க, தெரியாத மாதிரி. பெத்தோ காலை வணக்கம். அவர் கேமரா ஷாய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அதனால் நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். பீச் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. டுடே மார்னிங் இங்கே சைட் சீயிங் போகிறோம். அவங்க தான் நம்ம டிரைவரு. நேற்று பார்த்து பேசிட்டோம். ஐயோ பாருங்க, காலையில் இங்கே உள்ள வியூலாம் இப்படி தான் இருக்கும், அழகழகா. இந்த வியூ வேணாம். வேறு வேனில் ஏறிட்டோம்.
ஒரு 1-2 மணி வரைக்கும் டூர் போக போகிறோம். ஒரு ஃபியூ பீச் பார்க்க போகிறோம். எங்கே போகிறோம் குருஜி? Cape of Good Hope கேப் ஆஃப் குட் ஹோப், and Boulders Beach. பவுண்டர்ஸ் பீச், Good Bay. ஃபுட் பேவா? Good Bay. பொண்டஸ் பீச்சில் தானே அந்த பொண்ணுங்களாம் அரையும் குறையுமா ஒருத்திட்டு இருக்கோங்க. அதான் Bondi Beach. அது பொண்டாய் பீச்சா? சாரி ஓகே ஓகே ஓகே. பொண்டாய் பீச் உங்களுக்கு தெரியுது பாருங்க. Australia. ஆஸ்திரேலியாவா? ஓகே ஓகே. ஒண்ணுங்கன்னு சொல்லி நானும் பதில் சொல்லிட்டாங்க. Frame போச்சு. இல்லை ரொம்ப நல்ல மனுஷன். Buka Village. வந்து சரியான ஒரு எக்ஸ்க்ளூசிவான இடம் தான். வீடுலாம் வந்து வெரி எக்ஸ்பென்சிவாக நினைக்கிறேன். க்ராஸ் எல்லாம் வெள்ளைக்காரங்க தான். ஆனால் ரொம்ப ஆக்டிவாக காலையில எல்லாம் சொல்லி வந்துட்டு வியூ பாருங்கள் எப்படி இருக்கு. இது சைட்டு பீச்சு. ரோடு சரியான அழகாக இருக்குது. ஃபுல்லாக கடல் வியூ வருது. வியூ ஃபுல்லாக கடல் வியூ. சரியான அழகாக இருக்குது. ரொம்ப காற்று அடிக்குது. இந்த மலை, இங்கே கடல். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பறக்கும் போது பாருங்கள், பின்னால் பறக்குது. காற்று அது வந்து இந்த மலையில் பட்டு திருப்பி போகுது காற்று. ஸோ 2 சைடு அடிக்குது காற்று பாருங்க. அதனால் பாருங்க அடிச்சுக்கிட்டு திருப்பி மேலே ஏறும் பாருங்க. அதனால் வந்துச்சுன்னா காற்று பின்னால் காற்று காடியில் ஏறுறோம். இன்னும் வரல, அவங்க வெளியே சொல்கிறாங்க. கண்ணாடி காமிங்க. கண்ணாடி நல்லது பாருங்க ஸ்டைல். ரத்தோ வந்துட்டு நரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரத்த ஒரு நேச்சுரல் டிக்டாக்கு. மலையை பாருங்க. ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஹார்பர் ஏரியா நினைக்கிறேன். மெயினாக ஃபிஷிங் போட்டுங்க தான் நிறையா இருக்குது. பாருங்க நீர்நாய் பாருங்க. நீர்நாய் காசு கேட்பானுங்க. அதான் seal lion. It's Cape Fur seal. Get sea lion, get elephant seal, then get Cape Fur seal. Cape Fur seal. Brother, this one from the wild or you guys? This one is blind in both of his eyes, he can't see. Oh, so it's we buy food for him and that's how we come here. Oh. This one almost died, so we save his life. Very we good. train him like this. Good job, brother. But normally we still wild animal. But he's Still. trained, you see. We working Yeah. 10 years with him. Oh, 10 years, huh? Come, take picture like this. This is your picture. Ah. No bite. Cape Fur seal. ஸோ அதுக்கு கண்ணு தெரியாமல் போயிருச்சான். இவனுங்க வந்துட்டு அதை ட்ரெயின் பண்ணி இங்கே ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு இப்படி ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை சாப்பாடு கொடுத்து ஜாகா பார்த்துக்கிறானுங்க. ஸோ பிரதர்
In the evening, you will go back to the sea or sleep here? Okay. You'll go. Oh, very ஓகே good. இப்போ வந்து சீ லயனுக்கு வந்து ஒரு ஒரு தைரியத்தை காட்டுற வகையில் Venga, venga. ஏன்னா இது கடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது கடிச்சிச்சுன்னா பிச்சு விட்டுருமா. ரத்தோ அது வாயில கையை விடுங்க ரத்தோ. குட் பாய். அது கண்ணு தெரியாதான். அழகா இருக்கு பாருங்க. குட் மார்னிங் பிரதர். அழகா இருக்கு பாருங்க வீடுங்களாம். தண்ணி வயிறு மறைச்ச மேலே ஏறி வரான். அந்த வூட் ஒர்க்லாம் ஜோக்காக இருக்குல்ல, அது இந்த சிலைலாம் பாருங்க எல்லாம் ஜோக்காக இருக்கு. அவங்களோட வூட் ஒர்க் வேலைலாம் வெரி நைஸ், ரொம்ப அழகாக செய்கிறாங்க. ஃபினிஷிங் ரொம்ப அழகான ஃபினிஷிங். இடம் பேர் வந்து என்ன பாய் வியூவை பாருங்களா, எப்படி இருக்கு பாருங்க வியூ, செம்ம அழகுல. இங்கேயே உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். டாக்டர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இந்த இடத்த பற்றி. நம்ம வந்து இப்போ கேப் ஆஃப் குட் ஹோப்க்கு போயிட்டு இருக்கோம். தேங்க்யூ டாக்டர். கீழே கேப் ஆஃப் குட் ஹோப் கேப் டவுனில் இருக்கும். அப்போ அந்த கேப் டவுன் அப்படியே அந்த கோஸ்டல்லையே இப்போ வரும். அப்படியே வந்து ஒரு வால் மாதிரி இருக்கும் ஆஃப்ரிக்கா கிட்ட. அதான் கேப் ஆஃப் குட் ஹோப். அங்கே போகிறோம். வாழை தூக்கி பார்த்தா கன்னியாகுமரி தெரியும். குருஜி எப்படி நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அதான் நம்ம குருஜி ஸ்டைல், அந்த ஸ்டைல். ஹலோ. ஓகே, ஏங்க நீ ஃபோன்லேயே இருக்கீங்க? நம்ம டிக்டாக்ல வந்து இது எடுத்துக்கிட்டு இருக்காரு. பிஸி ஆகிட்டாரா? பிஸியாக இருக்காரு. அங்கே போயிடாதீங்க. ஆமாம் ஆமாம், டிஸ்டர்பன்ஸ். உங்களே திருப்பி எடுக்க வச்சிருவாங்க. ரத்தோ கொஞ்சம் சொல்லுங்க ரத்தோ இடத்த பற்றி. அதாவது நம்ம வந்து கேப் டவுன்லேருந்து த லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா கண்டத்தில் லோவஸ்ட் பாயிண்ட் வந்து அது எங்கே இருக்குன்னா கேப் ஆஃப் ஹோப்பில் இருக்குது. ஸோ அது போகிற வழியில் உள்ள வியூ தான் இந்த வியூ. ஸோ ரொம்ப அழகான வியூ. ஸோ இது வந்து ஒரு கோஸ்டல் ரூட். அந்த ஆஃப்ரிக்கா வந்து ஆஃப்ரிக்கா த லோவஸ்ட் பாயிண்டில் உள்ள கடல் வழி பயணம் இதுதான். ஸோ இங்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அட்லாண்டிக் சீயும் இந்தியன் ஓஷனும் மீட் பண்ணுற இடம். அதுதான் லோவஸ்ட் பாயிண்ட், 0 மீட்டர் ஃப்ரம் த சீ லெவல். நேற்று வந்து நம்ம வந்து ஹையஸ்ட் லெவல் போனோம், இன்றைக்கு வந்து லோவஸ்ட் லெவல். ஓகே செம்ம. ஓகே, லைஃப் இஸ் வண்டர்ஃபுல். என்ஜாய் என்ஜாய். லைஃப் இஸ் வண்டர்ஃபுல். என்ஜாய். மிஸ் பண்ணாதீங்க. டாக்டர் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க ஒரு இந்த மாதிரி வந்தால் ஒரு காஸ்ட்டு? அதுக்கு ஒரு 20-25,000 வருங்களா? 10 சொன்னீங்க. இல்லை அது வந்து சீலாப்பா சொல்கிறேன். ஸோ ஏன்னா இப்போ ஓவரால் நம்ம இங்கே செலவு பண்ணது டிக்கெட் ப்ரைஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணாக்கா ஒரு ஆக்சுவலி குறைக்கலாம். ஈஸிலி 20 இவர் சொன்னது குறைக்கு தான், இல்லைன்னு சொல்லல. இது என்னன்னா ஒரு 10,000 வெளியில் கூட முடிக்கலாம். பட் ஆனால் நம்ம செஞ்ச பேக்கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் பார்க் வந்து நம்ம 4 days 3 nights செஞ்சோம். ஓகேவா, இன்க்ளூட் நம்மளோட சன்ரைஸ் சஃபாரியோடு சேர்த்து. அதனால் என்ன ஆச்சுன்னா ஒரு ஆளுக்கு வந்து நம்ம 2 எல்லாமே ப்ரைவேட்டாக. நம்மளோட டிரான்ஸ்போர்ட் வந்து ஜோனாஸ்பர்க்ல இருந்து குருகலுக்கு போனது எல்லாமே ப்ரைவேட். இடையில வந்து 2 பேர் ஏற்றிக்கிட்டாங்க, அதை நம்ம சொல்லாமல் செஞ்சுட்டாங்க. பட் ஓகே விட்டுருவோம். அதே வந்து நீங்கள் ப்ரைவேட் இல்லாமல் நீங்கள் குரூப்போட செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து 9,000 தான் வரும் ஒரு ஆளுக்கு. 3 days 4 days இல்லை. ஓகே, 9,000 வரும். எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 வெளியில் நீங்கள் பட்ஜெட்டாக வரணும் அப்படின்னா ஒரு 12,000 சேர்த்து. குருகர் மட்டும் இல்லை இப்போ நம்ம செய்கிறோமே இதெல்லாம் சேர்த்து. பட் ஆனால் மினிமம் நீங்கள் 5 பேர் இருக்கணும்.
மினிமம் 5 பேர் இருக்குன்னா ஒரு 12,000லேருந்து 14,000 முடிச்சிடலாம். இப்போ நம்மளோட காசு வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 20,000 to 23,000ல. இப்போ நம்மளோட ஏன்னா ப்ரைவேட்டாக எக்ஸ்க்ளூசிவாக செஞ்சோம். நம்மளோட தங்கினது எல்லாம் போட்ட ரூம் எல்லாம் நல்ல ரூமாக தான் போட்டிருக்கோம் பாருங்க. ரூம் வந்து நீங்கள் சீப்பாக கூட வரலாம். நீங்கள் வந்து ஷேரிங் ரூமில் கூட தங்கலாம். ஷேரிங் ரூமில் தங்கினீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களோட காசு வந்து 100 வெள்ளி 150 வெள்ளி. இப்போ நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து கணக்கு பண்ணோம்னா 200 ரிங்கெட் வருதுல ரூம், 250 ரிங்கெட் வருது ஒரு ஆளுக்கு ராஃப்லி அந்த மாதிரி வருது பாருங்க. இதுதான் கணக்கு. சீப்பாகவும் செய்யலாம். இப்போ சீப்பாக செய்யணும்னா நம்ம குரூப்போட சேரணும்ல. ஆமாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் கணேசன் சொன்னது. ட்ரிப்பு வந்து எக்ஸ்க்ளூசிவாக கொஞ்சம் இதாக எல்லாத்தையும் ப்ராப்பராக என்ஜாய் பண்ணி ஒரு இடம் இப்போ க்ரூகர்லாம் 1 day 2 day இல்லை 4 நாள் தங்கி எல்லா பேக்கேஜும் எடுத்து போனனால நம்மளுக்கு வந்தது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. பட் நீங்கள் சீப்பாக ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா பேக் பேக்கிங் ஸ்டைலில் ரூம்லாம் சிம்பிளாக தங்கிக்கிட்டு, பட் குரூப்பாக இருந்துச்சுன்னா அந்த ரூமை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ விலை உடையும்ல. அந்த மாதிரினா ஒரு 10,000 to 15,000 நீங்கள் வந்து இந்த ஆஃப்ரிக்காவை சுற்றி பார்த்துட்டு போகலாம். ஸ்டில் புலே இந்த போஸ்ட் தான். இங்கே ஒரு சிலை செஞ்சால் இப்படியே இதை பார்க்குறதுக்கு நம்ம சார்ஜ் பண்ணலாம். ஓகே ஓகே. யோக்கான வியூ. நன்றி. ரொம்ப அழகான வியூ. ஆமாம். ஸோ சூப்பரான ஒரு மோமெண்ட். என்ஜாய் இட். நாங்கள் இடத்தோட சேர்த்து கொடுத்துறேன். ஓகே, நான் கொடுத்துறேன். இருக்கேன் இந்த ஊருக்கா சார்? ஆமாம். உங்கள் செலவு பைக் போகிறீங்க? எனக்கு செலவு இதுக்கு மேலே இல்லையே. முடிங்க. மேலே மண்ணில் இதுலேருந்து அது பேர் என்ன, புல்லுலேருந்து தண்ணிக்கு நடக்கிறதுக்கே ஒரு 500 மீட்டர் இருக்கும். அதான் எவ்வளோ பெரிய பீச் பாருங்க. What is that? I say that bay is called False Bay. பாருங்க, இதுதான் ஒரு பாயிண்ட்டு. அந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு 100 கணக்கில் நீர் நாய் உட்காந்துருக்கு. நீர் நாய் 100 கணக்கில் இருக்குது. நிறையா 100 இல்லைலாம், மேபி 50 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் டிக்கெட் அளவுக்கு மீறி வாங்கினானுங்க. ஒரு ஆளுக்கு 550 ரூபான்னு தானே. பட் இது மட்டும் இருக்குதுன்னா நினைக்கிறேன் வேறு இடம் இருக்கும் நினைக்கிறேன். அந்த கடைசி வரைக்கும் போகலாம் நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் இருக்கணும். இதுக்கு மட்டும் அவ்வளோ டிக்கெட் வாங்கினானுங்கன்னா சம்திங் ராங் சம்வேர். இவருங்க மேலே ஏறுறானுங்க. சிக்கி எல்லாம் வரானுங்க. எல்லாம் மோட்டர்லேயே வந்தானுங்க. Most southwestern point of African continent.
இருந்து வந்து அட்லாண்டிக்கோட கடல் தண்ணியை தொட்டு பார்த்துட்டேன். அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. எது எப்படி எங்கே என்னவா இருந்தாலும் இந்த கடல் தண்ணி மேலே படுற சுகம் எதுலேயுமே கிடைக்காது. எனக்கு சந்தோஷம் கடல் தான். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ். என்னமோ கத்துது, என்ன இது? வயிறு வீராக இருக்காங்க. ஒரே பாசி வருங்க, கீழே எல்லாம் பாசி. இதுக்கெல்லாம் பாசி. நீர் நாய் கத்துது. அது பாருங்க, நிறையா இருக்குது சோப்பு கலரில். அதுதான் அதெல்லாம் சீரமுத்தான். ஹாய். I don't think there's much way to go here. Same way. Yeah, I think you have to go this way. ஃபுல்லாக நீர் நாய். ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல. தெரிந்தா அதுங்க ஸ்விம் பண்ணுது. Life is wonderful. Life is wonderful. Enjoy. அது அவங்களோட மந்திரம். கடல் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. உள்ளுக்கு தண்ணியில் தண்ணி சுத்தமாக உள்ளுக்குள்ளெல்லாம் கலராக இருக்குது. நிலமும் ஸ்னோக்லிங் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் சுருங்கிறாங்களாம். ஏன்னா அவ்வளோ குளிர். கலரு கலரே ஒரு அழகாக இருக்குது. தண்ணி அப்படியே பச்சை பச்சைன்னு சுத்தமாக படம் வரைஞ்ச மாதிரி இருக்கு. என் பொண்டாட்டி கால் பண்ணுறேன், எங்கே வானத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாம்பல் கலரில் ஒரு வானத்தை காட்டி விடைக்குது என்னைய. இது மேலே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. போகலான்ட்டு பிளான் பண்ணியாச்சு. அடுத்த இடத்துக்கு போகணும். ஸோ போயிட்டு மூத்திரம் பெஞ்சிட்டு டாய்லெட்டுக்கெலாம் போயிட்டு கிளம்ப வேண்டியதான். இல்லைன்னா டைம் எடுக்கும். அடுத்து சாப்பிட்ற இடத்துக்கு போக வேண்டியதான். புலி சீத்தாவே பயப்படும். அதுக்கு அவ்வளோ டேஞ்சரஸான மருகம். நம்ம குரங்கு மாதிரி இல்லை, பெருசு. இதுதான் வந்து பெங்குவின்லாம் முட்டை போட்டு ப்ரீடிங் பண்ணுற ஏரியாவும். ஸோ இந்த இடம் எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இஷ்டத்துக்கு பில்லு சார்ஜ் பண்ணுறானுங்க. ஒரு ஆளுக்கு 150 200 காசு கட்டிட்டு உள்ளுக்கு போனாக்கா வந்து ஒரு பீச் தான் இருக்குது. அழகாக இருக்குது. பட் அந்த விலைக்கு வந்து நல்லா போய் சாப்பிட்றனால 7 பேருக்கு வந்துட்டு 1500 கட்டிட்டு வரும். கல்லை காட்டுற பீச் வண்டி தான் இருக்குது. இந்த மாதிரி அங்கே இருக்குது பெங்குயின். இது அங்கே உட்காந்துருக்கு கல் மேலே பெங்குயின்.
பெங்குவின் பார்க்குற இடங்க இருக்குது கொஞ்சம். டவுனுக்கு போகிறோம்ண்ணா திருப்தி. இப்போ அடுத்து எங்கே போகிறோன்னா கொலம்பஸ் விட்டாச்சி லீவு. அதில் வந்துட்டு ஒரு பீச்சில் கலராக இருக்கும் வீடு, அதானே பொக்காப்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த வீடுங்கெல்லாம் பார்த்துட்டு கொலம்பஸ் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு திருப்பி வந்துடுவோம். நம்ம மக்கள் அங்கே இருக்காங்களாம், மலாய்க்காரங்களாம். அங்கேயா? அந்த காலத்தில் வந்து செட்டில் ஆனவங்க. ஓ, மலாய்க்காரவங்க அங்கே செட்டில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்களாம். ஓகே, வர சொல்கிறாங்க. அடுத்த டவுன் அங்கேருந்து வெளியாகி வேறு இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. அழகான டவுன்லாம், யோகா இருக்கலாம் அந்த டவுன், வெரி நைஸ். நான் ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். இதுதான் அந்த கலர் வீடுங்களாம். நான் அந்த பீச்சில் இருக்குமே அதுன்னு நினச்சிட்டேன். அதாவது சிட்டி சென்டர் மாதிரி இருக்குது டவுனு சைட்டு. வீடுலாம் ஒரு மாதிரியா கலராக இருக்குது, வெரி நைஸ். ஃப்ரீ காசா எல்லாம் பாரு அந்த மாதிரிலாம். யா நிறைய மலாய்க்காரனுங்க இடம் இருக்குது வேறு. மலாய்க்காரனுங்களோட செட்டில்மெண்ட், பெரிய செட்டில்மெண்ட் இருக்குது சவுத் ஆஃப்ரிக்காவில். அழகாக இருக்குது. இங்கே வருங்க விடுங்க. டவுனு Rasta is international meditation. Why take nice pictures so the family for India? No, we are not from India. Oh, so okay, sorry. Malaysia. Malaysia, oh, nice. You been to Malaysia? Never been. Yeah, Malaysia. Only see on the television. You from? Are you from Jamaica? South Africa. South Africa. All my life, Cape Town, yeah. But Mother City. But the way you talk, It's like Jamaican slang. yeah, Thank you, sir. yeah, Rastafari. Rastafari. இடம் மாதிரி நான் பார்க்கலையே. Very cheap, but it's nice to make nice aroma inside. Curry, whatever you making, nice. கொத்தமல்லி வச்சிருக்கான். கொத்தமல்லி. பின்னால மவுண்டன். பாருங்க சிம்பிளை பண்ணது தூக்கிட்டு எடுத்துட்டு போறானுங்க. Fresh, huh? What meat is this? Beef. Beef. Ah, nice. டின்னருக்கு சாப்பிட்றதுக்கு இப்பயே வாங்குகிறோம் இங்கே மார்க்கெட்டில். இந்த டாக்ஸி டிரைவர் வந்து நேற்று எங்களை அந்த என்னது மரினாலேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ நம்ம அவங்களே வந்துட்டு பேசி இன்னைக்கு அந்த what do you call that? The end point of South West அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்க சொன்னோம். ஸோ காமிச்சிட்டு இப்போ நாங்கள் இறங்கிட்டு சாப்பிட்டுட்டு, இது வந்து நம்ம ஹோட்டல் கிட்ட தான். ஸோ இப்போ இங்கே எங்கேயோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போயிடுவோம்.
ஹோட்டல் போயிட்டு ரெடி ஆகும். என்ன பண்ணுறதுன்னு பார்க்க மாலுக்குள்ளே வந்திருக்கோம் பாருங்க. சாப்பிட்டு இருக்கோம். வந்து சாப்பாடு ரிவ்யூ பண்ணலையான்னு கேட்டுக்கிறீங்க. முக்கால்வாசி இங்கே வந்து வெஸ்டர்ன் ஃபுட் தான், ஃபிஷ் அண்ட் சிப்பு, மீட்டு, கிரில் அந்த மாதிரி ஐட்டம் தான். அதனால் நான் ரிவ்யூ பண்ணல. தேங்க்யூ. கேன் யூ புட் இட் ஹியர்? புட் இட். தேங்க்யூ. யா தேங்க்யூ. அதனால தான் சாப்பிட்டுட்டோம். ஹோட்டலுக்கு வந்துட்டேன். ஹோட்டல் பின்னால் கொஞ்சம் பசார் மாதிரி இடம் இருக்குது. அது போய் பார்க்கலான்ட்டு போகிறேன். பைக்கில் காணோம். ரூமுக்கு வந்துட்டேன். ஆடு வாங்கிட்டு வந்துட்டு பசாரில் போயிட்டு ஆடு சமைக்க போகிறோம். எல்லாம் சிச்சாங்க மாதிரி எல்லாம் டொமேட்டோலாம் வெட்டி வச்சாச்சு. கிண்ட ஆரம்பித்தாச்சு. ஸோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபோனை சார்ஜரில் போட்டு கேமராவும் சார்ஜரில் போட்டு இந்த எபிசோட்டை இதோட ஏற்ற போகிறேன். அடுத்த எபிசோடில் சமையல் ஜாலியாச்சா ஒழுங்காக சாப்பிட்டோமான்னு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.